போது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷமாய் பாடி நம்ம ஆராதிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். எஸ், ஹalleluya. Thank you Lord. உம் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உம் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னில் காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது, இன்று என்னில் காண்பதெல்லாம் இயேசுவே என் வாழ்வின் அர்த்தமே. உம் மகத்துவத்தை சொல்லி துதிப்பே. இயேசுவே என் வாழ்வின் அர்த்தமே, உம் மகத்துவத்தை சொல்லி துதிப்பே. உம் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீ செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீ செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. நீர் வரும் முன்னே நான் இல்லாமல் இருந்தேன், வந்த பின்னாலே உயிர் பெற்று வாழ்கிறேன். நீர் வரும் முன்னே நான் இல்லாமல் இருந்தேன், வந்த பின்னாலே உயிர் பெற்று வாழ்கின்றேன். பூச்சியான என்னை புதிதும் கூர்மையாக்கி பயன்படுத்துகிறீர், நீர் மகிமைப்படுகின்றீர். பூச்சியான என்னை புதிதும் கூர்மையாக்கி பயன்படுத்துகிறீர், நீர் மகிமைப்படுகிறீர். நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீ செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீ செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னில் காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது, இன்று என்னில் உம்மால் தானே வந்தது. இயேசுவே என் வாழ்வின் அர்த்தமே, உம் மகத்துவத்தை சொல்லி துதிப்பே. இயேசுவே என் வாழ்வின் அர்த்தமே, உம் மகத்துவத்தை சொல்லி துதிப்பே. உம் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீ செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஆமே, நீ செய்ததை சொல்ல ஆமே. மேய்ச்சலை காண என் மேய்ப்பரானீரே, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல் என்னை வைத்தீரே. மேய்ச்சலை காண என் மேய்ப்பரானீரே, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல் என்னை வைத்தீரே. மிகுதியான கனிகள் என்னில் வெளிப்படுத்த பயன்படுத்துகிறீர், நீர் பாதுகாக்கின்றீர். மிகுதியான கனிகள் என்னில் வெளிப்படுத்த பண்படுத்துகிறீர், நீர் பாதுகாக்கிறீர். உம் கிருபை பெரிதல்லவோ, உம் மகத்துவத்தை சொல்லி துதிப்பேன். உம் கிருபை, உம் கிருபை பெரிதல்லவோ, உம் மகத்துவத்தை சொல்லி துதிப்பேன். உம் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீ செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீ செய்ததை சொல்ல. சொல்லுங்க நீதியை சொல்ல
ஆமென். நீ செய்ததை சொல்ல இன்று என்னில் காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இன்று என்னில் காண்பதெல்லாம் இயேசுவே என் வாழ்வின் அர்த்தமே. உம் மகத்துவத்தை சொல்லி துதிப்பே. இயேசுவே என் வாழ்வின் அர்த்தமே. உம் மகத்துவத்தை சொல்லி துதிப்பே. நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே. நீ செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே. ஆயுள் போதாதே. சொல்லுங்க. நீர் வரும் முன்னே நான் இல்லாமல் இருந்தேன். நீர் வந்த பின்னாலே உயிர் பெற்று வாழ்கின்றேன். பூச்சியான என்னையும் புதிதும் கூர்மையுமாக்கி பயன்படுத்துகிறீர். நீர் மகிமைப்படுகிறீர். ஏசாயால் அழகா ஒரு வசனம் சொல்லுது, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே பயப்படாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. நீர் வரும் முன்னே நான் இல்லாமல் இருந்தேன். நீர் வந்த பின்னாலே உயிர் பெற்று வாழ்கிறேன். நீ வரும் முன்னே நான் இல்லாமல் இருந்தேன். உயிர் பெற்று பெற்று வாழ்கின்றேன். சொல்லுங்க. நீர் வரும் முன்னே நான் இல்லாமல் இருந்தேன். நீர் வந்த பின்னாலே உயிர் பெற்று வாழ்கின்றேன். பூச்சியான என்னை புதிதும் கூர்மையாக்கி பயன்படுத்துகிறீர். நீர் மகிமைப்படுகின்றீர். பூச்சியான என்னை புதிதும் கூர்மையாக்கி பயன்படுத்துகிறீர். நீர் சொல்லுங்க. உம் கிருபை பெரிதல்லவோ. உம் மகத்துவத்தை சொல்லி துதிப்பே. உம் கிருபை ஆமென். உம் மகத்துவத்தை சொல்லி துதிப்பேன். மறுபடியும் உம் கிருபை பெரிதல்லவோ. உம் கிருபை ஆமென். மகத்துவத்தை சொல்லி துதிப்பே. உம் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே. நீ செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. நீதியை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னில் காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இன்று என்னில் காண்பதெல்லாம் இயேசுவே என் வாழ்வின் அர்த்தமே. உம் மகத்துவத்தை சொல்லி துதிப்பே. இயேசுவே உம் மகத்துவத்தை சொல்லி துதிப்பே. உம் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே. இயேசுவே என் வாழ்வின் அர்த்தமே. உம் மகத்துவத்தை சொல்லி துதிப்பே. இயேசுவே ஆமென். உம் மகத்துவத்தை சொல்லி துதிப்பே. ஆமென். ஹல்லேலூயா. துதினால அர்த்தம் அவருடைய மகத்துவங்களை
அவர் செய்கிற கிரியைகளை சொல்லி துதிக்கிறது தான் துதி. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார் பாருங்க. 2 மாசத்தை கடந்து இந்த மாசத்துல 8 நாளை கடந்து இருக்கிறோம். 3வது மாசத்துல இதுவரைக்கும் கர்த்தர் செய்த காரியங்கள் எல்லாமே. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்று என்னில் காண்பதெல்லாம் அவரிடத்திலிருந்து தான் வந்தது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவே என் வாழ்வின் அர்த்தமே. இயேசு இல்லைன்னா என் வாழ்க்கை அர்த்தம் இல்லாததா போயிருக்கும். ஆமேன். ஆலையில சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அவருடைய மகத்துவங்களை சொல்லி துதிப்பதற்காக தான் நம்ம அவருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். இந்த முதல் சனத்துல பாடினோம் பாருங்க. இந்த வார்த்தை ரொம்ப ஒரு அற்புதமான வார்த்தை. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. பூச்சியான எண்ணெய் புதிதும் கூர்மையுமாக்கி. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல எழுதும்போது யாக்கோபு என்னும் சிறு பூச்சியேன்னு எழுதினாரு. ஸ்தோத்திரம். என்ன இது பூச்சின்னு எழுதுகிறாரு? ஸ்தோத்திரம். ஏதாவது நமக்கு புரியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்தோத்திரம் பாத்தீங்கன்னா பூச்சிகள் சேர்ந்த கூட்டம், அந்த கூட்டமான பூச்சிகள் தான் நம்ம. ஆமென். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படித்தானே? ஜீன் என்று சொல்லுகிறோமே அதெல்லாம் பூச்சி தான், சின்ன சின்ன பூச்சி தான். ஆமென். இந்த ஜீன் தான் இன்றைக்கு நம்மள மனுஷனாக நிறுத்தி இருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்லும் போது ஏசாயா மூலமாய் யாக்கோபு என்னும் சிறு பூச்சி என்னாரு. ஆமென். சின்ன 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 பூச்சிகள் சேர்ந்த அமைப்பு தான். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம பூச்சி அவருடைய பார்வைக்கு. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கிற நம்மை ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, நான் உன்னை புதிதும் கூர்மையுமான இயந்திரமாக்குவேன். ஆமேன். உன்னை கொண்டு போரடிப்பேன் என்று சொல்லுகிறார். கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பூச்சிய ஒரு எந்திரம்னா மெஷின். ஆமென். மெஷினா மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வரதை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நாம் அதை நம்பி அதை விசுவாசித்து விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஸ்தோத்திரம். சக்கரவள்ளி சாப்பிட்டா நல்லதுன்னு போடுறோம் ஸ்டேட்டஸ்ல. அப்படின்னா எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்குது பாருங்க. சக்கரவள்ளி கிழமை சாப்பிட்டா நல்லதா? ஆண்டவர் மேல விசுவாசமா இருந்தா நல்லதா? சொல்லுங்க. விசுவாசமா இருந்தா உனக்கு வியாதி வர போறது இல்லையே. சக்கரவள்ளி ஏன் சாப்பிடணும்? ஆமே. உன்னை வியாதி இல்லாம நல்லா நான் பாத்துக்கிறேன்றாரு. ஸ்தோத்திரம். அதை விசுவாசிக்க முடியல. சக்கரவள்ளி சாப்பிட்டா வியாதியே வராது, உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னா எப்படி? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை மனசுக்குள்ள வைக்காமலேயே ஸ்தோத்திரம். ஆமே. நானும் வாழ்ந்தனுங்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. இப்படியேதான் போட்டன காலத்தை. அவரை நீங்கள் விசுவாசித்து விட்டால் உங்களை புதிதும் கூர்மையுமான இயந்திரமாக்கி உங்களை பயன்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஒண்ணுமே அறிவில்லாம படிப்பறிவு இல்லாம இருந்த பேதுருவை கர்த்தர் பயன்படுத்த முடியுமானால் நம்மை பயன்படுத்துவது எத்தனை பெரிய ஆச்சரியம். ஆமென். அல்லேலூயா. ஒண்ணுமே தகுதி இல்லாம பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்த சமாரிய ஸ்திரியை பயன்படுத்த முடியுமானால் உங்களை என்னை எப்படி பயன்படுத்த முடியும்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி பயன்படுத்துவார்? எப்போது பயன்படுத்துவார்? அவருடைய வல்லமையை அவருடைய மகிமையை அறிந்து விசுவாசித்து. ஆமென். நம்முடைய நெஞ்சுக்குள்ள இருக்கிற அவரை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவில ஆவில இருக்கிற அவரை அனுபவிக்கும் போதுதான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அற்புதமான பாடலை பாட போறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீர் இல்லாத நெஞ்சுக்குள்ளே. ஆமென். அல்லேலூயா. என்ன சுகம், ஏது சுகம் நீர் இல்லாத நெஞ்சுக்குள்ளே. ஆமென். அல்லேலூயா. சேர்ந்து பலமா கையை தட்டி உற்சாகமா கையை தட்டி பாட போறோம். இருக்கிறார் அவங்க நெஞ்சுக்குள்ளன்னு பாருங்க. ஆமென். நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீர் இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம், ஏது சுகம் நீர் இல்லாத நெஞ்சுக்குள்ளே. பாருங்களேன் கையை தட்டி. நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம், ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே. எல்லாம் இருந்தும் என்ன சுகம், இயேசுவே என் நேசரே. எல்லாம் இருந்தும் என்ன சுகம், இயேசுவே என் நேசரே. நீ இல்லாமல் என்ன சுகம், நீ இல்லாமல் என்ன சுகம். நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம், ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே. உந்தன் காலடியில் விழுந்து விட்டேன் கதியும் நீ என உந்தன் தோளில் கொஞ்சம் சுமந்து கொள்வா.
காலடியில் விழுந்து விட்டேன், கதியும் நீ என. உந்தன் தோளில் கொஞ்சம் சுமந்து கொள்வாய், நீயும் தாயன. எத்தனை துன்பங்கள் நான் கடந்த பாதையில், எத்தனை அதிசயம் நீ கடந்து போகையில். சொல்லுங்க, எத்தனை துன்பங்கள் நான் கடந்த பாதையில், எத்தனை அதிசயம் நீ கடந்து போகையில். எனில் நீ உனில் நான் என வாழ வந்தவா, எனில் நீ உனில் நான் என வாழ வந்தவா. நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம், ஏது சுகம். இருவரவர்கள் நெஞ்சுக்குள்ள பாடு நல்லா. ஆமே. நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம், ஏது சுகம். நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே எல்லாம் இருந்தும் என்ன சுகம். இயேசுவே என் நேசரே, எல்லாம் இருந்தும் என்ன சுகம். இயேசுவே என் நேசரே, நீ இல்லாமல் என்ன சுகம், நீ இல்லாமல் என்ன சுகம். நெஞ்சுக்குள்ளே 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 என்ன சுகம், நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே. உந்தன் வார்த்தைகளோ வாழ்வு தரும் வழியை காட்டுமே, உந்தன் நியமங்களோ கண்களுக்கு ஒளியை ஊட்டுமே. உந்தன் வார்த்தைகளோ வாழ்வு தரும் வழியை காட்டுமே, உந்தன் நியமங்களோ கண்களுக்கு ஒளியை ஊட்டுமே. என்னதான் இந்த வாழ்க்கை நீ எனக்குள் இல்லையெனில், அன்புதான் உந்தன் வேட்கை நான் உனக்கு பிள்ளையெனில். என்னதான் இந்த வாழ்க்கை நீ எனக்குள் இல்லையெனில், அன்புதான் உந்தன் வேட்கை நான் உனக்கு பிள்ளையெனில். வரமே கரமே ஆட்கொள்ளும் என்னையே, வரமே அருக்கரமே என்னை ஆட்கொள்ளுமே. நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம், ஏது சுகம். நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம், ஏது சுகம். எல்லாம் இருந்தும் என்ன சுகம். இயேசுவே என் நேசரே, சொல்லுங்க. இயேசுவே என் நேசரே, நீர் இல்லாமல் என்ன சுகம், நீர் இல்லாமல் என்ன சுகம். நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம், ஏது சுகம். உந்தன் காலடியில் விழுந்து விட்டேன், கதியம் நீ என. உந்தன் தோளில் கொஞ்சம் சுமந்து கொள்வாய், நீயும் தாயன. எத்தனை துன்பங்கள் நான் நடந்த பாதையில், எத்தனை அதிசயம் நீ கடந்து போகையில். இனி நீ உனில் நான் என வாழ வந்தவா. ஆமென். அல்லேலூயா. உந்தன் காலடியில் விழுந்து விட்டேன், கதியும் நீ என. உந்தன் தோளில் கொஞ்சம் சுமந்து கொள்வாய், நீயும் தாயன. சொல்லுங்க. விழுந்து விட்டேன், உந்தன் தோளில் கொஞ்சம் சுமந்து கொள்வாய், நீயும் தாயன. எத்தனை துன்பங்கள் நான் நடந்த பாதையில், எத்தனை அதிசயம் நீ கடந்து போகையில். சொல்லுங்க. நான் நடந்த பாதையில் எத்தனை அதிசயம் நீ கடந்து போகையில். எனில் நீ உனில் நான் என வாழ வந்தவா, எனில் நீ உனில் நான் என வாழ வந்தவா. நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம், ஏது சுகம். நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே 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 என்ன சுகம், ஏது சுகம்.
எல்லாம் இருந்தும் என்ன சுகம் இயேசுவே என் நேசரே, எல்லாம் இருந்தும் என்ன சுகம் இயேசுவே என் நேசரே, நீர் இல்லாமல் என்ன சுகம், நீர் இல்லாமல் என்ன சுகம், நீர் இல்லாமல் என்ன சுகம். கையை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் இருந்தும் என்ன சுகம். ஆமென். இயேசு இல்லாத சுகம் ஒண்ணுமே இருக்காது. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாம் உங்களுக்கு இருக்கலாங்க. இயேசு உங்க நெஞ்சுக்குள்ள ஆத்துமாவில் இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆமென். எந்த ஆசீர்வாதமும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அழகா இந்த பாடல் நல்ல சினிமா மெட்ல இருக்குது. ஆமென். நல்லா பாடலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம், ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே. ஆமென். அப்புறம் என்ன அர்த்தம்? அவர் உங்க ஆத்துமாவில் உங்க ஆவில இல்லைன்னா உங்களுக்கு சுகமான வாழ்க்கை இருக்காதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் இருக்கும், ஆனா இயேசு இல்லைன்னா எந்த சுகமும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அதனால இயேசு இல்லாதவங்க இந்த பாட்டோட அர்த்தத்தை அனுபவிக்க முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு இருக்கிறவங்க அனுபவிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அனுபவிச்சீங்கன்னா நீங்க ஃபீல் பண்ணி பாட முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஃபீல் பண்ணி கர்த்தரை பாட முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏற்கனவே பாடின பாட்டுல நம்மள ஆண்டவர் பூச்சியா இருக்கிற நம்மள எந்திரமா மாத்துறாரு. ஆமென். மெஷினா மாத்தி பயன்படுத்துகிறார் என்று சொல்லி பார்த்தோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இந்த அருமையான கால நேரத்துல எத்தனை பேர் நம்புறீங்க, என்னுடைய ஆத்துமாவிலே என்னுடைய ஆவியில தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வாசிச்ச சங்கீத பகுதி 63ஆம் சங்கீதம், தேவனே நான் உம்மை அதிகாலமே தேடுகிறேன். நானே ஸ்தோத்திரம். 63:1 சொல்றாரு, வறண்டதும் விடாய்த்ததுமான ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒரு தாகத்தோடு அதிகாலமே தேவ சமூகத்துல தேடினவர் 2வது வசனத்துல சொல்றாரு, உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் உம்மை காண வாஞ்சையா இருந்தேன். ஸ்தோத்திரம். எதுக்காக நான் சர்ச்சுக்கு அதிகாலமே வரேன், உம்முடைய சமூகத்துல எதனால அதிகாலமே வருகிறேன் என்று சொன்னால், உம்மை காண வாஞ்சையாய் உற்சாகமாய், ஹல்லேலூயா, நான் வாஞ்சையாய் ஆசையாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலயத்துல நான் வந்த நான் வெறுமையாய் போகாதபடி, வெட்கப்படாதபடிக்கு உம்மை கண்டேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆமா. சங்கீதம் 63:2 வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இந்த கால நேரத்துல எத்தனை பேர் அப்படிப்பட்ட வாஞ்சையோடு தேவனை நான் காண போகிறேன், தேவனோடு உறவாட போகிறேன், எனக்குள் இருக்கிற அந்த ஆவி, புது சிருஷ்டியின் ஆவி களி கூறும்படியாய் நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன் என்ற சிந்தையோடு வந்தீங்க. எத்தனை பேர் கடமைக்கு கட்டாயத்துக்கு வந்திருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். இது கடமைக்கு கட்டாயத்துக்கு வர்ற இடம் இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற புது சிருஷ்டி பலனடைய செய்கிற இடம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பம். 133ஆம் சங்கீதத்துல சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்களா 133ஆம் சங்கீதம். சின்ன சங்கீதம் தான், அதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எதுக்காக நம்ம சபையில கூடுறோம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்பமும் நன்மையும் இருக்குதுங்க. ஸ்தோத்திரம். அவர் என்ன பண்றாராம்? ஸ்தோத்திரம். வாசிமா. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும். ஒரு கையை தட்டுங்களாமா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இந்த ஆலயத்து நிமித்தமாய் நிச்சயம் உங்களுக்கு நன்மை உண்டு, இன்பம் உண்டு, சந்தோஷம் உண்டு. ஆமென். ஆமா. அப்புறம் இதான் முக்கியமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வழிகிறதுமான நல்ல பரிமள தைலத்துக்கு ஒப்பா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அபிஷேகத்தை குறிக்கிறது. ஆமென். அவன் தலையில ஊற்றப்பட்டு தாடியில வழிஞ்சி வர்ற மாதிரியான ஒரு அபிஷேகம் சகோதரர்கள் வாசம் பண்ணுகிற, ஒருமித்து வாசம் பண்ணுகிற இந்த ஆலயத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார், கொடுக்கிறார். ஆமென். அப்ப ஏன் அபிஷேகம் நமக்கு வேணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், நமக்குள்ளான மனுஷன் பலனடைய. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்குள்ளான மனுஷன் பலன் அடையாமல் நம்மால் என்ன பண்ண முடியாது?
சந்தோஷமாய், சமாதானமாய், விடுதலையாய், சுகமாய், ஆசீர்வாதமாய் வாழ முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக புது சிருஷ்டியை பலப்படுத்தி 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 பிதாவாகிய தேவன் நமக்கு வர வேண்டிய நன்மைகளை கொடுக்கிறார். ஆமென். அந்த புது சிருஷ்டி பலனடைவதற்கான அபிஷேகத்தை சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இந்த ஆலயத்துல கர்த்தர் ஊற்றுகிறார். ஆமென். கடைசி எப்படி முடியும் அந்த வசனம்? ஸ்தோத்திரம். அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமென். எங்க ஆண்டவரை ஆராதிக்கிற அவருடைய ஸ்தோத்திரம் சபையில ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும். ஆமென். ஆசீர்வாதம் நமக்கு தெரியும். ஜீவன் என்னது தெரியுமா? ஜீவன் என்னது? உறவு, அவரோடு உறவு. ஆமென். ஆசீர்வாதம் அவரோடு உறவு கொள்ளும் போது தான் கிடைக்கும். அவரோடு உறவு கொள்ற இடம் தான் சபை. அவரோடு கூட உறவு கொள்ற நேரம் தான் ஆராதனை. அதனால சும்மா எழுந்து நின்று நானும் கை தட்டினேன்னு தட்டாம கண்ணை மூடி ஆவியில அவரை பார்த்து, ஆமென், உங்களுக்குள்ள இருக்கிற தேவனை பார்த்து நீங்க பாடுங்க, ஆராதிங்க. அப்ப நிச்சயமா இந்த 133ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் இன்றைக்கு அனுபவிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா எழுந்திருங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்துமாவில இருந்து பாட போறோம். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடி துதிக்கிற போது கர்த்தர் நம் நடுவே ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். நன்றி அப்பா. அப்படியே கண்ணை மூடுங்க, அவரை ஃபீல் பண்ணுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அவரை ஃபீல் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா? ஒரு விஷயம் அவரை உற்சாகப்படுத்தும்படியாய் அபிஷேகம் கடந்து வர வேண்டி இருக்கிறபடினாலே ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய அபிஷேகத்தை இந்த கால நேரத்துல ஊற்றி கொடுங்கப்பான்னு சொல்லி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. முழு உள்ளத்தோடு. அதனாலதான் தாவீது சொல்றார், ஆமென், ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவில இருந்து சும்மா வாயிலிருந்து இல்ல. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா ஆத்துமாவில தான் அவர் இருக்கிறார். ஆத்துமாவில ஸ்தோத்திரம் பண்ணாதான் அவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கோ. என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கோ. அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றோ. அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றோ. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே துதித்திடும் என் உள்ளமோ போற்றிடும் என் உள்ளமென்றோ. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே துதித்திடும் என் உள்ளமென்றோ போற்றிடும் என் உள்ளமென்றோ. சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளாலே அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். வேடனின் கண்ணீர் சிக்கிடாது தவித்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா ஆத்துமா பாடுதா இயேசுவையே துதித்திடும் என் உள்ளமென்றோ போற்றிடும் என் உள்ளமென்றோ. துதித்திடும் துதித்திடும் என்
போற்றிடும் போற்றிடுமே. ஓ தாழ்மை உள்ள தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். சொல்லுங்க, தாழ்மை உள்ள தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுவே, ஆத்துமனேசர் இயேசுவையே துதித்திடும் என் உள்ளமென்றோ, போற்றிடும் என் உள்ளமென்றோ. ஆத்துமா பாடுதா, ஆத்துமனேசர் இயேசுவையே துதித்திடுமே. ஆமென். ஓ முகமுகமாக நேசரை காண்பேன், நித்தியமா மோட்ச வீட்டில் பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே. முகமுகமாக நேசரை காண்பேன், நித்தியமா மோட்ச வீட்டிலே பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே. பரலோக ராஜ்யத்திலே ஆத்துமா ஆத்துமனேசர் ஆமென் துதித்திடுமே, ஆமென் போற்றிடுமே. ஆத்மாவிலிருந்து ஆத்துமா, ஓ ஆத்துமனேசர் இப்படி சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளாலே அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். அதனால ஆத்துமா பாடிடுதோ, ஆத்துமனேசர் ஆமென் ஆமென் போற்றிடுமே உள்ளமென்றோ. ஆத்துமா ஆத்துமனேசர் துதித்திடும் துதித்திடுமே உள்ளமென்றோ, போற்றிடுமே உள்ளமென்றோ, துதித்திடுமே. சொல்லுங்க, துதித்திடுமே உள்ளமென்றோ, போற்றிடுமே உள்ளமென்றோ. ஆத்திடுமே
பாடுறீங்களா? அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே இயேசுவையே துதித்திடுவேன் உள்ளமென்றோ. ஆமென் துதித்திடுவேன். அவரை துதித்து துதித்திடுவேன். போற்றிடும் போற்றிடுவேன் உள்ளமென்றோ. துதித்திடுவேன் உள்ளமென்றோ. போற்றிடுவேன் உள்ளமென்றோ. எத்தனை பேர் உண்மைய கரங்களை தட்டி இன்றைக்கு மாத்திரம் அல்ல, பாடின பாடல் பாடலாக இருக்கக்கூடாது, வாழ்க்கையா மாறணும். ஆமே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஆமென். அல்லேலூயா. ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்தும நேசர் பலனடையும்படியாக. ஹல்லேலூயா. சங்கீதம் 133 வாசிச்சோமே. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்து, நமக்கு அபிஷேகத்தை கொடுத்து, நம்முடைய உள்ளான மனுஷனை பலனடைய செய்து, நமக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால உள்ளான மனுஷன் பலனடையத்தக்கதாக 63ஆம் சங்கீதத்துல தாவீது சொன்னது போல 2வது வசனத்துல, உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் உம்மை காண வாஞ்சையாயிருந்து உம்மை கண்டேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படி ஒரு கன்ஃபர்மேஷனோடு நம்ம இந்த ஆலயத்துல இருந்து கடந்து போவோமானால் இந்த தேவனை மறந்து நம்மால் வாழ முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் உணர்வை கொடுத்து உங்களை நிச்சயமாய் நன்மையின் பாதையில அவரோடு கூட இருக்கிற அந்த உறவில நிலைத்திருக்கும்படி செய்வார். நாம் இடறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய பிரசன்னத்தை உணராமல், அவரோடு கூட உறவில் இருக்கிற அந்த கனெக்ஷனை புதுப்பிக்காமல் கடந்து போகிறபடினாலதான். ஸ்தோத்திரம். இந்த கால நேரத்துல நாம் இடைநிலைகளாக இல்ல, தொடர்ந்து அவரோடு நிலைத்திருக்க முடியாதவர்களாக, உலகத்தின் பின்னால் இழுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப 2 வலது கரத்தையும் உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம், நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே எல்லாம் இருந்தும் என்ன சுகம், இயேசுவே என் நேசரே. சொல்லுங்க. எல்லாம் இருந்தும் என்ன சுகம், இயேசுவே என் நேசரே. நீர் இல்லாமல் என்ன சுகம், நீர் இல்லாமல் என்ன சுகம், நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம், நீர் இல்லாத நெஞ்சுக்குள்ளே 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 என்ன சுகம் ஏது சுகம், நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே எல்லாம் இருந்தும் என்ன சுகம், இயேசுவே என் நேசரே. எல்லாம் இருந்தும் என்ன சுகம், இயேசுவே என் நேசரே. நீர் இல்லாமல் என்ன சுகம், நீர் இல்லாமல் என்ன சுகம், நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீர் இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம், நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே. உந்தன் காலடியில் விழுந்து விட்டேன் நீயும் கதியன, உந்தன் தோளில் கொஞ்சம் சுமந்து கொள்வாய் நீயும் தாயன. சொல்லுங்க. உந்தன் காலடியில் விழுந்து விட்டேன் நீயும் கதியன, உந்தன் தோளில் கொஞ்சம் சுமந்து கொள்வாய் நீயும் தாயன. எத்தனை துன்பங்கள் நான் நடந்த பாதையில், எத்தனை அதிசயம் நீ கடந்து போகையில், எத்தனை துன்பங்கள் நான் நடந்த பாதையில், எத்தனை நீ கடந்து போகையில், எனில் நீ உனில் நான் என வாழ வந்தவா, எனில் நீ உனில் நான் என வாழ வந்தவா. நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே
என்ன சுகம் ஏது சுகம், உந்தன் வார்த்தைகளோ வாழ்வு தரும் வழியை காட்டுமே, உந்தன் நியமங்களோ கண்களுக்கு ஒளியை ஊட்டுமே, உந்தன் வார்த்தைகளோ வாழ்வு தரும் வழியை காட்டுமே, உந்தன் நியமங்களோ கண்களுக்கு ஒளியை ஊட்டுமே. என்னதான் இந்த வாழ்க்கை நீ எனக்குள் இல்லையெனில், அன்புதான் உந்தன் வேட்கை நான் உனக்கு பிள்ளையெனில், என்னதான் இந்த வாழ்க்கை நீ எனக்குள் இல்லையெனில், அன்புதான் உந்தன் வேட்கை நான் உனக்கு பிள்ளையெனில், வரமே கரமே ஆட்கொள்ளும் என்னையே, வரமே கரமே ஆட்கொள்ளும் என்னையே, நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம், நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே 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 என்ன சுகம் ஏது சுகம், நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே எல்லாம் இருந்தும் என்ன சுகம், இயேசுவே என் நேசரே, எல்லாம் இருந்தும் என்ன சுகம், இயேசுவே என் நேசரே, நீர் இல்லாமல் என்ன சுகம், நீர் இல்லாமல் என்ன சுகம், நீர் இல்லாமல் என்ன சுகம். இப்ப எப்படி கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. சொல்லுங்க, கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. ஆமென், உமக்கது ஈடாகுமோ. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. சொல்றீங்களா கண்ண மூடி, எண்ணி முடியாத என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா, கோடி கோடி உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே, சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை இழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே, ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே, சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே, இடை நீடாமல்
உமக்கது glory என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி 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 நன்றி சொன்னாலோ உமக்கது அப்படியே முழங்கால் படிக்கிட்டு எல்லாரும் glory Jesus. இப்ப எப்படி சொல்லுங்க. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆமென். கோடி கோடி நன்றி சொன்னாலோ உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள். எஸ், அப்படியே முழங்கால் படிக்கிட்டு அப்படியே பிரசனத்தை உணர்ந்தவர்களாக அப்படியே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆவியில பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி. எஸ், ஹல்லேலூயா. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவே. தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவே. குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து
என்னையும் நேசித்தீரையா, கோடி கோடி நன்றி சொன்னாலோ உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலோ என் வாழ்நாள் ஈடாகுமோ. எத்தனை பேர் கரங்களை தட்டி பிதாவாகி தேவன் மகிமைப்படும்படியாய், குமாரனாகி தேவன் மகிமைப்படும்படியாய், பரிசுத்த ஆவியான தேவன் மகிமைப்படும்படியாய் தொடர்ந்து மீதியாருக்கு நேரம்